கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். ஐயா, நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். நீங்க திமுகவா? உறுப்பினர்கிட்டங்க. ஐயா வணக்கம், நான் மனு கொண்டு வந்திருக்கேன். நான் உனக்கு மட்டும் அமைச்சர் இல்ல, தமிழ்நாட்டுக்கே அமைச்சர். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஹலோ ஐயா வணக்கம். மா, நான் பச்சாத்துல பிஸியா இருக்கேன், வெய்மா போன. ஐயா வணக்கம்ங்க. ஏம்மா உயிரை வாங்குறீங்க? இப்ப இடைத்தேர்தல் வெற்றி விழால பிஸியா இருக்கேன், வைங்க. இப்படி ஆல் டைம் பிஸியா இருந்து தமிழ்நாடு தொழில்துறை மற்றும் திறன் மேம்பாட்டு துறையை அதல பாதாளத்துக்கு கொண்டு போன நம்ம சொடல பாபா குரூப்ல இருந்து அடிக்கடி அனாவசியமா பேசி அடி வாங்கும் அமைச்சர் தான் CV கணேசன். ஆக்கிரமிப்புக்குள்ளான யமனேரி வெலிங்டன்ற ஏரிய மீட்டு வாய்க்கால்களை ஆழப்படுத்தி நீர்ப்பாசன வசதியை ஏற்படுத்துவேன்னு சொன்னாரு. தொழிற்பூங்காக்களை கொண்டு வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை தருவேன்னு சொன்னாரு. திட்டக்குடி அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்துவேன், இப்படி பல வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு செங்கலை கூட நட்டு வைக்கலன்னு தொகுதி மக்களுடைய கதறல்ல கேட்டு கம்முன்னு இருக்காரு கணேசன். ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, நலவாரிய கோரிக்கைகள்னு எதுவுமே நிறைவேற்றப்படல. தற்காலிக செவிலியர் பணி நிரந்தரம், அங்கன்வாடி, இப்படி பல தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றப்படல. திட்டக்குடியில சிப்காட் பேர்ல நில அபகரிப்பு முயற்சி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, திருத்தணியில ஒடிசா சேர்ந்த இளைஞர் சூரஜ் மீது கொடூர தாக்குதல். இடம்பெயர் தொழிலாளர்களுடைய பாதுகாப்பு பெரும் தோல்வி. கடலூர்ல பிளாஸ்டிக் நாற்காலி வியாபாரி தாக்குதல். சிவகங்கையில 2 தொழிலாளர்கள் தாக்குதல். இந்த மாதிரி தாக்குதல்கள் தமிழ்நாட்டுல இடம்பெயர் தொழிலாளர்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குது. ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சம் வேலை வாய்ப்புகள், 2025 இருந்து 2026க்குள்ள 50 லட்சம் வேலைகள். ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கில் ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரமோஷன் நிறுவப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான ITI வழித்திறன் பயிற்சி வழங்கப்படும். இப்படி தொழில்துறையில இருந்து மக்களுக்கு வேலை பார்க்காம நம்ம சொடல பாபாவோட கூட்டத்துல ஆட்டம் போட்டு இருக்கிற அமைச்சர் தான் CV கணேசன். திமுகவே ஊழல், ஊழல்லாம் திமுக. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.